தியேட்டரில் அழுது கொண்டு சீன் ஓட்டுவதல்ல அரசு என்று விஜய் அரசை விமர்சனம் செய்திருக்கிறார் ரஜினிகாந்த். சினிமா தியேட்டரில் உட்கார்ந்து அழுது கொண்டு வெறும் சீன் ஓட்டுவது தான் தாவேகாவோடைய ஒழுங்கான அரசா? காவிரி நீர் பிரச்சனை, அரிசி விலை உயர்வு மற்றும் லாக்அப் மரணங்கள் தொடர்பாக தமிழக அரசை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதாவது வெறும் சினிமா பார்த்துவிட்டு தியேட்டரில் உட்கார்ந்து அழுது கொண்டு சீன் ஓட்டுவது அரசு கிடையாது. காவிரி ஆற்றில் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா இதுவரை வழங்காத நிலையிலும் மேகதாது அணையை கட்டியே தீருவோம் என அம்மாநிலத்தில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூறி வரும் சூழலிலும் தமிழக அரசு வாய் திறக்காமல் இருக்கு என குற்றம் சாட்டினார். சமீபத்தில் ஒரே நாளில் ஒரு டன் அரிசி விலை 15,000 வரை உயர்ந்திருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார். மாணவர்களும் தற்போது நீட் விவகாரத்திற்காக போராடி வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து சினிமாவில் இருந்தால் சினிமா பற்றி பேசலாம். சினிமாவுக்கு மூக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து மக்களின் முதல்வராக மாறியாச்சு. இனியும் சினிமா பாணியில் செயல்படுவது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு ஏற்புடையது அல்ல. ஒரு அமைச்சரும் தொடர்ந்து ஜனநாயகன் படத்தை பார்த்துவிட்டு கதறி அழுது, தலைவா இது உன்னுடைய கடைசி படம், எங்களுக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது, என்னை அறியாமல் கண்ணீர் வந்துவிட்டது என்றெல்லாம் கூறுவதுதான் அமைச்சர்களுக்கு அழகா? சினிமா என்பது ரசிக்க வேண்டியது மட்டும்தான். அதை கடந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நானும் சினிமாக்காரன்தான், நானும் மக்களை ரசிக்க மகிழ்விக்கிறேன். ஆனால் இதுபோல ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தியதில்லை. தொடர்ந்து விஜய் மக்களுக்காக நல்லாட்சியை வழங்க வேண்டும். சினிமா தியேட்டருக்குள் சென்று சினிமா பாணியில் நடித்து மக்களை ஏமாற்றுவது சரியான விஷயம் இல்லை. ஒன்று படங்களில் நடிக்க வேண்டும், மக்களிடம் நடிக்கக்கூடாது. இல்லை என்றால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களை ஏமாற்றக்கூடாது. இதுபோன்று ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். நேற்று வெளியான ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சிருக்கு. ஆனால் கூலி படத்தோட வசூலை ஜனநாயகன் படத்தால் மிஞ்ச முடியலை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஜனநாயகன் படம் 1 கோடி பேர் பைரேட்டி மூலமாக பார்த்து விட்டார்கள் எனவும் அதனால்தான் வசூல் வரவில்லை என அனில் குஞ்சுகள் கூறுகிறார்கள். ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ரசிகர்களோ தலைவரை தொட முடியாது, தலைவரோட பவர் இதுதான், என்னதான் முதலமைச்சரே ஆகலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார் யாராலையும் ஆக முடியாது என ஹேஷ்டேப்புகளை தற்போது ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வராங்க.